டெய்லரிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு அண்ட் கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து லைனிங் ப்ளவுஸ்லேருந்து நார்மல் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ், கட்டோரி ப்ளஸ், பிரின்சஸ் கட்டு, பேக் பட்டன், ஃப்ரண்ட்டு ஜிப்பு, பேக் ஜிப்பு, இப்படி சைடு ஜிப்பு, இந்த மாதிரி நிறையா ப்ளவுசஸ் வகைகள் இருக்குது. இந்த மாதிரி கஸ்டமைஸில் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அது ஆரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ லோ பட்ஜெட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் நான் கஸ்டமைஸில் ஸ்டிச் பண்ணி தருவேன். அப்புறம் ப்ரைடல் ப்ளவுஸும் சொல்லுவாங்க, நம்ம வெட்டிங் போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த மாதிரிக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். இப்போ சிம்பிள்னால் என்ன, எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சிம்பிள்னால் எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்தேன். அவங்க வந்து டீச்சராக இருக்கிறாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ ப்ரைடலாக நம்ம போட்டுட்டு போக முடியாது அவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கஸ்டமைஸில் இப்போ சாரியில் என்ன பூ இருக்குதோ, அதில் ஒரு ஃப்ளார் இருக்கலாம், இல்லை மாங்காய் சைஸில் இதாக இருக்கலாம், அதை அப்படி வந்து பேக்கில் வந்து சின்னதாக அங்கங்கே புட்டா மாதிரி வச்சு வைக்கலாம். இல்லைன்னா ஸ்லீவில் மட்டும் வைக்கலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து டீச்சராக இருக்கவங்களுக்கு அது அவங்களுக்கு லுக்காக இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமைஸில் நான் ஸ்டிச் பண்ணி தருவேன்.